நல்லடியார்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் இறந்தவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையிலையும் அறிவுபூர்வமான வாதங்கள் அடிப்படையிலையும் அறிந்து கொண்டோம். இது ஏன் அறியணும்னு கேட்டா, இறந்ததுக்கு பிறகு அந்த ரூஹுகள் என்னங்கிறத நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த சமுதாயத்தில் நிலவுகிற நிறைய தவறான நம்பிக்கைகள் அடிபட்டு போயிடும். அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த இறந்தவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு வேற விதமான உயிர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எந்த மாதிரி உயிர் இருந்ததோ அதே மாதிரி உயிர் இருக்குதுன்னு நிரூபிப்பதற்காக வேண்டி வேற ஒரு ஆதாரத்தை கொண்டாந்து வைப்பாங்க. என்ன ஆதாரம்னு கேட்டா, இறந்தவர்களை ஜியாரத்து செய்யணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜியாரத் என்று சொன்னாலே உசுரோட உள்ள ஆளை போய் பார்க்கறதுக்கு பேர் தான் ஜியாரத்து. சந்திக்கிறேன்னு அர்த்தம், சந்தித்தல். ஜியாரத்துனா சந்தித்தல் அர்த்தம். சந்திக்கிறது சொன்னாலேயே உயிரோட உள்ள ஆளை போய் பார்த்து தான் செஞ்சுவோம், சந்திச்சோம்னு சொல்லுவோம். அப்ப அங்க கபரை போய் ஜியாரத் பண்ணணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கும் பொழுது அதுல இருந்தே அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு விளங்கலையா? இது பயங்கரமான ஆதாரம். இறந்துட்டாங்க, தூங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெளிவான ஹதீஸுகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் கண்டுக்கிறாம இந்த மக்களுடைய அறியாமையை அப்படியே அதை உறுதிப்படுத்துற விதமாக இவங்க போலியான வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இது சில அறிஞர்கள் கூட, இப்னுல் கையும் போன்ற சில அறிஞர்கள் கூட இது மாதிரியான ஒரு பெரிய ஆர்குமெண்ட் எடுத்து அதுல உயிரோட தான் இருக்கிறாங்க. இந்த வருத்தத்துல நம்மளும் உயிரோடு இருக்கிறாங்க நம்புறோம். அந்த உயிர் வேற மாதிரியான உயிர். வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நம்ம உயிர் வேற, அவங்க உயிர் வேற. இந்த உயிர் தான் எடுத்தாச்சே, வேறு விதமா உயிரோட இருக்கிறாங்கன்னு சொன்னா இல்ல இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க, இல்லாட்டி எப்படி நம்ம போய் ஜியாரத்துன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை எல்லாம் அவங்க சொல்றாங்க. அதனால ஜியாரத் என்ற வார்த்தையிலிருந்து அவர்கள் நம்ம உயிரோடு இருக்கிற மாதிரி தான் அவங்களும் உயிரோடு இருக்கிறாங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாங்க. ஆனா இது மொழி தெரியாதவர்கள்ட்ட வேணா இப்படி சொல்லி ஏமாத்தலாம். ஜியாரத்துங்கிற வார்த்தைக்கு உயிரோட உள்ளவர்களை பார்க்கிறது தான்ங்கிற அர்த்தமே கிடையாது. மூல அகராதியில எவ்வளவு பெரிய அறிஞர்கள் சொன்னாலும் சரி, அவங்க அரபு மொழிக்கு மாற்றமாகவும் சொல்றாங்க, நபி மொழிக்கு மாற்றமாகவும் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுல உங்களுக்கு தெரியும், குபாங்கிற ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. மதீனாவுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டின முதல் பள்ளி அதுதான். மஸ்ஜித் நபவி கூட இரண்டாவது தான் கட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே மதீனாவுல நுழைகிறதுக்கு முன்னாடி ஊருடைய என்ட்ரன்ஸ்பாங்கல்ல நுழைவு, அந்த பகுதியில தங்கி அங்க ஒரு பள்ளிவாசல கட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் குபா. அதுக்கு அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நகரத்துக்கு உள்ள வர்றாங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரியான ஏரியா, ஊருக்கு வெளியில. அந்த இடத்துல ஒரு பள்ளிவாசல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டிட்டு அப்புறமேல என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு இப்ப மஸ்ஜித் நபவின்னு சொல்றோமே இந்த பள்ளிவாசலை அவங்க கட்டுறாங்க. அப்ப அந்த குபா பள்ளியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் இருந்ததுனால அந்த மக்களோட அந்த பள்ளியோட ஒரு தொடர்பு வச்சுக்கிற என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஒரு வேலையும் இல்லாட்டா கூட என்ன செய்வாங்க, நம்ம முத கட்டின பள்ளிவாசல் ஆரம்ப கால மக்கள் அவங்க அங்க ஒரு விசிட் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அங்க போவாங்க. இதை பத்தி புகாரியில 1192வது ஹதீஸ்ல வருது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஸூரு குபா ராகிபம் மாஷியன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாங்கிற அந்த இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு போவாங்க. ராகிபன் மாஷியன், வாகனத்திலையும் போவாங்க, நடந்து போவாங்க. நடந்து போற தூரம் தானே, ஊருக்கு வெளியில நடந்து போயிடலாம். சில நேரத்தில் ஒட்டகத்துல ஏறியும் போவாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது கான யஸூரு, யஸூரு ஜியாரத்துல இருந்து உள்ள வார்த்தை வருது. அந்த குபாவை ஜியாரத்து செய்வார்கள் அப்படின்னா குபா பள்ளிவாசல் உசுர் இருக்குன்னு அர்த்தமா? ஜியாரத்து வார்த்தையை போட்டதுனால உசுர் இருக்குன்னு அர்த்தம் செஞ்சா குபா பள்ளிவாசலே ரசூலுல்லாஹ் ஜியாரத்து பண்ணாங்கன்னு வருது, அதுலயும் ஜியாரத்துங்கிற வார்த்தை வருது. அப்ப குபா பள்ளிவாசலுக்கு ரூஹ் இருக்குன்னு அர்த்தமா? நம்ம இருக்கிற மாதிரி உயிர் இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஜியாரத்துக்கு போனாங்கன்னு நம்ம சொல்றதை பாக்குறோம். அதே மாதிரி ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அகமது முஸ்னத் அகமதுல 23617வது ஹதீஸ்ல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவில் இருக்கும் பொழுது, ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்கல்ல, அப்ப மினாவுல இருக்கும் பொழுது அவங்களுக்கு நான் நறுமணம் பூசி விட்டேன். கபுல யஸூரல் பைத்த, காபத்துல்லாவை அவங்க ஜியாரத் செய்யறதுக்கு முன்னாடி, காபாவை ஜியாரத்து செய்யறதுக்கு முன்னாடி நான் நறுமணம் பூசி விட்டேன். மினாவுல இருந்து அப்புறம் காபாவுக்கு ஜியாரத்துக்கு போவாங்க.
அதுக்கு கூட தவாபு ஜியாராண்டே பேரு, ஜியாரத்துடைய தவாஃப்னே பேரு. எல்லாரும் இந்த குரூப் வரைக்கும், இந்த கபரு வணங்குற குரூப் வரைக்கும் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்குது? தவாபு ஜியாரான்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஜியாரா தவாஃப்னு சொல்லிட்டு அந்த ஜியாரத்து காபத்துல்லாஹ் போய் ஜியாரத்து பண்ண போறோமே, காபத்துல்லாஹ் உசூர் இருக்கிறப்ப காபத்துல்லாஹ்ங்கிற ஒரு பில்டிங் தானே, கட்டடம் தானே, அதுக்கு எங்க உசூர் இருக்குது? அந்த பில்டிங்கை பத்தி பேசும் பொழுது ஜியாரத்துங்கிற வார்த்தை வருது. அப்பல ஜியாரத்துனா விசிட்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஜியாரத்துக்கு அர்த்தம் என்ன? கரெக்டான அர்த்தம் நீங்க வந்து அரபி டு இங்கிலீஷ் டிக்ஷனரி நீங்க பார்த்தா கூட தெரியும். ஜியாரத்துனா விசிட் பண்றது. விசிட்ங்கிற ஒரு இடத்துக்கும் போகலாம், ஒரு ஆள்கிட்டையும் போகலாம். அது எல்லாமே அது பொதுவான ஒரு அர்த்தம் உள்ளது. இதை வச்சுக்கிட்டு உசுரோடு இருக்கிறாங்கன்னு எப்படிங்க? அது உயிரை எடுத்தாச்சு நல்லா தெரியுது, கொண்டு போறாங்கன்னு தெரியுது, அவங்கள வந்து தூங்க வச்சிருக்கிறாங்க நல்லா தெரியுது, எல்லாமே தெளிவாக ஹதீஸ்ல இருக்கும் பொழுது இதை சுற்றி வளைச்சுக்கிட்டு போய் இந்த தர்காவில் போய் வணங்குறதுக்கு வந்து இப்படி ஆதாரம் காட்டணுமா? இப்படி எல்லாம் காட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இதுவும் வந்து சரியான ஆதாரம் கிடையாது. அடுத்து என்ன ஆதாரம் காட்டுவாங்கன்னு கேட்டா, நம்ம சலாம் சொல்றோம்ல, அதான் பயங்கரமான ஆதாரம். கபருக்கு போய் என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் அப்படின்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் குபூர்னு சொல்லி பலவிதமான துஆக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதுல எல்லாத்துலயும் என்ன வருது? அஸ்ஸலாமு அலைக்கும்னு வருது. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாருன்னா உசுரோட இருந்தா சொல்லுவோம். செத்து போனாருக்கு எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது? பாயிண்ட் எப்படி? உயிரோட தான் இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு உயிரோட இருக்கிறாங்க? நம்மளோட கனெக்ஷன் உள்ள அளவுக்கு உயிரோட இருக்கிறாங்க. அதனால நம்ம சலாம் சொல்றோம். கனெக்ஷன் இல்லாத ஆளுக்கு போய் சலாம் சொல்லுவோமா? அப்ப சலாம் சொல்லுகிறோம். கபர்ல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? சலாம் சொல்லி இருக்கிறாங்களே. அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன். முஃமின்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக, நாங்கள் உங்களோட வந்து இதோ சேரப் போகிறோம். அன்தும் சலஃபுனா, நீங்கள் முன்னாடி போய் விட்டீர்கள், நஹ்னு பில்லாஹ் சார், நாங்க பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறோம். இப்படி எல்லாம் கருத்துப்பட கபர்ஸ்தான்ல போய் ஓத வேண்டிய துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த துவாவிலிருந்து என்ன விளங்குது? அவங்க வாதம் என்ன விளங்குது என்றால், யாரு மௌத்தா போனாலும் அவங்க வந்து என்ன செய்யறாங்க? மூமினானவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறார்கள்? நம்ம சலாம் சொன்னா கேட்குவாங்க. கேட்காத அளவுக்கு போய் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும்னா கேட்க போய் தான் நம்ம சலாம் சொல்றோம். கேட்காத இடத்துல யாராவது சலாம் சொல்லுவாங்களா? பயங்கரமான ஆதாரம் வச்சிருவாங்க. ஆனா இதுல இருந்து விளங்குவதை விட தெளிவா சொன்னதை என்ன பண்றது? அப்ப தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னது நானா ரசூலுல்லாவா? அல்லாஹ்வுடைய ரசூல் தானே சொல்றாங்க. கியாமத் நாள் வரைக்கும் தூங்குறாங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? 2 தடவை தானே எழுப்பப்படுவாங்கன்னு சொல்லப்படுது. அதெல்லாம் தெள்ள தெளிவாக வராட்டி இப்படி போகலாம். தெள்ள தெளிவாக அப்படிலாம் வரலன்னு வச்சுக்கிறங்க. சரி, இது ஒண்ணுதான் மொத்தமே ஆதாரம் இருக்குது. சலாம் சொல்லி இருக்குது, சும்மா சலாம் அப்படின்னு ஒரு சொன்னாலாச்சும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்ப நேரடியாக விளங்குவதற்கு ஒரு வேற ஆதாரம் இருக்கும் பொழுது இதுல என்ன செய்யணும்? சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருப்பியா? நேரடியாக தான் தூங்குறாங்கன்னு தெளிவா சொல்லியாச்சுல. தெளிவாக தூங்குறார்கள் சொன்னதை என்ன பண்றது? அந்த ஹதீஸை என்ன செய்ய சொல்றீங்க? அத காலையில மாலையில ஒரு தடவை எழுப்பி சொர்க்கத்தை நரகத்தை காட்டப்படும் இருக்குது. அதை என்ன பண்றது? அது ஹதீஸா இல்லையா? அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? அது பொய்யாக்கும் அப்படின்னு சிந்திக்கிறத விட்டுட்டு என்ன பண்றாங்க? அதை தூக்கி ஓரம் கட்டிடுவாங்களாம். எதுக்கு நாம் சலாம் சொல்லுகிறோம்? அதிலிருந்து என்ன விளங்குகிறது? நம்முடைய சலாமை அவர்கள் கேட்பார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் தூக்கி வைப்பாங்க. ஆனால் இது வந்து தப்புங்க. இதுல இருந்து இப்படி ஒரு ஆதாரம் இருக்கிறது வந்து மார்க்க அடிப்படையில் பெரிய தப்பு. எப்படி தப்புன்னு கேட்டா, நமக்கு இதே மாதிரி வேற சான்றுகள்லாம் இருக்குது. நம்ம தொழுகையில் அத்தஹியாத்து ஓதுறோம். இந்த அத்தஹியாத்து ஓதும் பொழுது அதுலயே ஒரு சலாம் நம்ம சொல்றோம். எப்படி சொல்றோம்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வருதா? எல்லாம் அத்தஹியாத்து மனப்பாடம் பண்ண அவ்வளவு பேருக்கும் தெரியும். அதுல என்ன வருது? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்ற ஒரு சொல்லு வருது. இதை நம்ம மட்டும் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது உசுரோட இருந்தாங்களே, உயிரோட இந்த உலகத்துல, அப்ப சஹாபாக்கள் இதை சொன்னாங்க. நம்ம சொல்ல விட்டுருவோம். இப்ப கேட்டா ஆமா விளங்கத்தான் செய்துருவாங்க. இப்ப வந்து நம்ம வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறீங்களப்பா, இது ரசூலுல்லாஹ்க்கு வழங்குமான்னு கேட்டா ஆமான்றுவாங்க. ஏன்? உள்ள விஷயம் யாருக்கு தெரியும்? அப்ப இப்ப நம்ம அதனால இதை விட்டுருவோம். எங்க போயிருவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துக்கு போயிருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மதீனாவிலையும் மதீனாவுக்கு சுற்றியும் உலகத்தின் பல பகுதிகளிலேயும் முஸ்லிம்கள் இருந்தார்கள். அவங்க எல்லாம் தொழுதார்கள்.
அவங்க எல்லாம் தொழும் பொழுது இந்த அத்தையாத்தை ஓதினார்கள். அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்க, மக்காவில் இருக்கிற முஸ்லிம்கள் அத்தையாத்து ஓதுனா என்ன பண்ணிருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு இருப்பாங்க. மதீனாவில் இருக்கிற முஸ்லிம்கள் ராத்திரில பகல்ல வீட்டுல பள்ளிவாசல்ல சுன்னத்து பரலு நபின்னு சொல்லிருப்பாங்கல்ல, எல்லா தொழுகையிலையும் எதை ஓதிருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்துல நீ கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த தடை செய்யப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, அந்த 3 நேரம், அதை தவிர எந்த நேரத்தை எடுத்தாலும் யாராச்சும் தொழுதுட்டு தான் இருப்பாங்க. நம்ம மாதிரி ஒரு பொடுபோக்கான காலம் கிடையாது. அந்த காலத்துல நபிகளுக்கு பிறகு அதிகமாக அல்லாஹ்வை ஏதாவது தொழுது கொண்டே இருப்பார்கள். அப்ப எல்லா நேரங்களிலையும் ஒவ்வொரு செகண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு, மக்காவுல மதீனாவுல அரபு நாட்டுல அங்க எங்கெல்லாம் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மௌத்தா பண்ணதை விட்டுருவோம், அது உள்ளுக்குள்ள இருக்குன்னு நீ கேட்குதா கேட்கலன்னு நமக்கு தெரியாது. பூமிக்கு மேலதான் இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட இருக்கிறாங்கல்ல. அப்ப இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு ஐயுஹன் நபியும் நபியேன்னு கூப்பிடுறோம். ஐயுஹன் நபிக்கு என்ன அர்த்தம், நபியே. அஸ்ஸலாமு அலைக்கு ஐயுஹன் நபி, நபியே உங்களுக்கு சலாம் அப்படின்னு பேரை கூப்பிட்டு நம்ம சொல்றோம். இது ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்டிருந்தால் வெளியில இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கடமை, சலாம் சொன்னா என்ன கடமை, ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி கம்சுன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யற கடமை 5. அதுல ஃபர்ஸ்ட் ரத்து சலாம், சலாத்துக்கு பதில் சொல்றது, அது முதல் கடமை. நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே இந்த ஹதீஸ் நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா, பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் எங்கேயாவது சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, எங்கேயாவது மக்காவில் ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி பாரு வலைக்கும் சலாம் திடீர்னு எங்கேயாவது வந்து அந்த தெருவில் ஒருத்தர் சொல்லுவார் அஸ்ஸலாமு அலைக்கும் பாரு வலைக்கும் சலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையே எதுக்கு போயிட்டு இருக்கானே, அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம். ஒண்ணுமே செய்யக்கூடாது, அவங்க சாப்பிட கூட டைம் இருக்காது, எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணிருக்கேன் இது கேட்டு இருப்பார்களே. ஆனால் மேல இருக்கும்போது கேட்கிறேன்னா உள்ள இருக்கு கேட்குங்கிற, மேல இருக்கும் பொழுதே கேட்காதுன்னு நினைச்சுதான் சலாம் சொன்னோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி இந்த சஹாபாக்கள் ஓதுனாங்களே அஸ்ஸலாமு அலைக்க, அதுக்காச்சும் ரசூலுல்லாஹ் பதில் சொன்னாங்களா, மத்தத விடுங்க. அத்தையாத்துல சொல்லிட்டு இருக்காங்கல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிறாங்க, தொழுகையில இருந்து இதே மாதிரி மறுபடியும் சொன்னாங்களா, அவங்களும் இதே மாதிரி அத்தையாத்தை ஓதிட்டு இருந்தாங்களே தவிர தொழுகையில உட்கார்ந்து என்ன பண்ணு வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் 90 பேர் அப்படி சொன்னா சொல்லிருக்கணுமா இல்லையா? எந்த தொழுகையிலாச்சும் அலைக்கும் சலாம் அத்தையாத்துல சொன்னாங்களா? பின்னாடி பின்பற்றி இருக்கிற மக்கள் பின்னாடி இருந்துகிட்டு அஸ்ஸலாமு கூப்பிட்டு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருக்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன கடமை, கேட்டால் கேட்காத கடமை இல்ல. இந்த சலாம் காதில் விழுந்தால் என்ன கடமை, பதில் சொல்ற கடமை வந்துருதா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் ஸலாம் சொல்லியிருக்கணும். ஒரு வக்துல சொன்னாங்கன்னு காட்டுக்கு பார்ப்போம். ஒரு வக்து தொழுகையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் அத்தையாத்தில் இருந்தார்கள், திடீரென்று அலைக்கும் ஸலாம் சொன்னார்கள். என்னவென்று கேட்டோம், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபின்னு எனக்கு சொன்னீர்கள்ல, அதுக்கு தான் அலைக்கும் ஸலாம் சொன்னேன். ஒரு தடவை சொல்லலையே லைஃப்ல, டெய்லி சொல்லலானா, ஒரே ஒரு தடவை இப்படி சொல்லலைங்கும் பொழுது ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா பதிலை எதிர்பார்த்து சொல்றோம்னு அர்த்தமா? அது உங்களுக்கு விளங்குதுன்னு அர்த்தமா? அஸ்ஸலாமு அலைக்கும் கூப்பிட்டு தான் சொல்றோம், விளங்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எல்லாரும் தொழுகையில் அத்தனை பேர் அத்தஹியாத் ஓதினார்கள். அத்தனை பேருடைய அத்தஹியாத்திலையும் அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபி சொன்னார்கள். ஒரு அத்தஹியாத்துல உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் கேட்கவில்லை. எந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுச்சு? நேர வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தவிர வேற எந்த அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்டுச்சா? கேட்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொன்னோம். இப்ப சொல்றத வச்சு நீங்க பேசுனீங்களா வேற மாதிரி போன அனுப்புவாங்க. கேட்காமையா இருக்கும், கேட்காம நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிறோம், என்ன உள்ளத்தில் நடக்குது, கேட்க ஒரு சொல்ல பதில் சொல்லுவாங்க, நமக்கு வரல இப்ப சொல்லிக்கிட்டா இருப்பாங்க அப்படின்றாங்க. அதுக்கு தான் நான் இதை விட்டுட்டேன். எங்க போயிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேல வாழ்ந்தாங்கல்ல, அப்ப பதில் சொல்லித்தான் இருப்பாங்கன்றபடியா காட்டி ஆகணும். மேல நடந்தா காட்டி ஆகணும், உள்ளது நடந்தா விட்டு அடிக்கலாம். அப்ப மேல நடக்கிறது செய்யணும், காட்டணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தா அவங்களுடைய நரமுடி இத்தனை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இது மறைக்கப்பட்டிருக்குமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒன்னாவது நமக்கு விடுபட்டு இருக்குதா? நகை இப்படி இருக்கும், பல்லை இப்படி இருக்கும், கண்ணை இப்படி இருக்கும், சிரிப்பு இப்படி இருக்கும், அழுகை இப்படி இருக்கும், உயரம் இப்படி இருக்கும், முடி இப்படி இருக்கும் என்றெல்லாம் அறிவிக்கிற சஹாபாக்கள் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில அஸ்ஸலாமு அலைக்கும் அய்யுஹன் நபிங்கிற சலாத்தை எல்லாம் கேட்டுவிட்டு அலைக்கும் ஸலாம் சொல்லி இருந்தால் அறிவிக்கப்படாமல் இருக்குமா? சொல்லி இருந்தால் அறிவிக்கப்பட்டிருக்கும், அறிவிக்கப்படல, சொல்லல. அறிவிக்கப்படலன்னு அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னது கிடையாது. அதனால இப்ப கபர்ல இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வச்சுக்கிட்டு கேட்கும் நீங்க சொன்னீர்களே, ஆனால் அதை விட உயர்ந்த ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன்.
உசுரோட பூமியில் இருக்கும்போது உள்ள அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்றேன், அது ஏன் கேட்கல? கேட்காது. விளங்களா? அப்ப அஸ்ஸலாமு அலைக்கே சொன்னதை வைத்துக் கொண்டு கேட்பார்கள் நீங்க சொல்ல இயலாது. அது எதுக்கு சொல்லப்படுது? அது ஒரு துவா. சும்மா பேருக்கு ஐயுகன் நபி நம்ம கூப்பிட்டு கொண்டாலும் அது என்ன அர்த்தத்தை நம்ம சொல்றோம்? நபியின் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படிங்கறத நம்ம ஒரு துவா செய்ய சொல்றோம், அவ்வளவுதான். அது உங்களுக்கு கேட்கலாம் செய்யாது. அவங்கள கூப்பிடுறோன்னே சொல்ல, இன்னும் சொல்ல போனால் தொழுகை அல்லாஹ் கூறியது, அதுல போய் ரசூலுல்லாஹ் கூப்பிடலாமா? முதல்ல அது கூப்பிடுற மாதிரி அமைஞ்சா கூட நம்ம கூப்பிடுறோம்னு அர்த்தம் செய்யக்கூடாது. கூப்பிடவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியே நபியே நம்ம கூப்பிட்டா கூட நபியை கூப்பிடுறோம்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக என்று படற்கையாக சொல்வதற்கு பதிலாக நம்ம ஒரு முன்னிலையா சொல்றோம். உமக்கு அருள் செய்வானாக என்று சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அவங்களுக்கு அருள் செய்வானாக அர்த்தம். அதாவது அவங்க என்று சொல்ற இடத்துல உங்கங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி போடுறோம். அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கேட்பாங்கன்னு அர்த்தம் இல்லைங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் கபூர்ல போய் சொல்றத வச்சுக்கிட்டு கேட்கறது வழங்க முடியுமா? கேட்க மாட்டாங்கன்னு வேற ஆளுங்க இருக்கும்போது, கேட்க மாட்டாங்க தூங்குறாங்கன்னு வேற ஆளுதான் தெளிவா இருக்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க? இது தப்புங்கிறது விளங்குது. அவ்வளவு வேணாம். நீங்க தொழுகையில முடிக்கும் போது என்ன செய்வீங்க? தொழுகை அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சு என்ன பண்ணுவீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் ரெண்டு பக்கம் சொல்றீங்க. யாரு கேட்கறா? இப்ப இதுக்கு யாருக்கு? நீங்க மட்டும் இருக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அங்க ஒரு ஆள் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காருன்னு அர்த்தம் செய்யறதா இருந்தா அப்ப செவரு கேட்குதா? இந்த பக்கம் செவத்துக்கிட்ட இருந்து ஒருத்தர் சொல்லுறாரு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்குங்கிறாரு. ஓ, இந்த செவரும் கேட்கிறது, இந்த செவரும் கேட்கறது எவனா விளங்குவானா? அதே அஸ்ஸலாமு அலைக்கும் தானே. கபூர்ல இருந்துகிட்டு சொல்ற அதே அஸ்ஸலாமு அலைக்குமே நீங்க தொழுகையை முடிக்கும் போது சொல்றீங்களா இல்லையா? தொழுகையில இமாமோட இருக்கும்போது சரி, இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா கூட நம்ம அலைக்கும் சலாம் சொல்ல பாருங்க. அத்தையாத்துல உட்கார்ந்து பின்னாடி நம்ம இருக்கிறோம். இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க? வலைக்கும் அஸ்ஸலாம் யாரா சலாம் கொடுத்தீங்களா? அவர் அஸ்ஸலாமு அலைக்கும், நீங்க அஸ்ஸலாமு அலைக்குறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? அவர் கேட்கறதுக்காக நம்ம சொல்லவே இல்லை, அவருக்கு பதில் சொல்வதற்காக. சலாம்னா பதில் சொல்லணும்லங்க. அப்ப இமாம் சொன்ன சலாத்துக்கு யார் பதில் சொன்னீங்க? அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு எப்படி பதில் சொல்லணும் மார்க்கத்துல? அலைக்கும் சலாம் தானே சொல்லணும், முந்தி போட்டு மாற்றி சொல்லணும். அஸ்ஸலாமு முந்தி போட்டு அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அலைக்கும் என்ன செய்யணும்? முந்தி போட்டு சொல்லணும். இது நபி வழி. அப்ப நபி வழின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இமாம் வந்து நமக்கு சலாம் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் திரும்பி சொல்றாரு. அப்ப சலாம் நம்ம என்ன செய்யணும்? அலைக்கும் சலாம் தானே. யாரா சொன்னீங்க அலைக்கும் சலாம்? எந்த சஹாபியா சொன்னாங்களா? சொல்ல சொன்னாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இப்ப இவங்களாவது அப்படித்தான் சொல்லணும்னு ஃபத்வா கொடுப்பாங்களா? இல்ல. அப்ப சலாம் சொன்னா நீங்க சலாம் தான் ஒரே அர்த்தம் தான் இருக்கா? அது அந்த நேரத்தில் ஒருத்தர் சந்திக்கும் போது சொல்ற சலாத்துக்கு தான் நீங்க சொல்ற அர்த்தம், கேட்குதுங்கிற அர்த்தம். சரி, மற்ற தொழுகை தனியா நீங்க சொல்லுறீங்க. அப்ப யாருக்கு நீங்க சலாம் சொல்றீங்க? தனியா நீங்க மட்டும் வீட்டுல இருக்கிறீங்க. அப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கறீங்க. என்ன அஸ்ஸலாமு அலைக்கும்? என்ன அது முடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையை ஆரம்பிக்கிறது தஹ்லீலுஹா தஹ்ரீமுஹா தக்பீர் வ தஹ்லீலுஹா தஸ்லீம். தொழுகையை ஆரம்பிக்கிறது அல்லாஹ் அக்பர் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், முடிக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு முடிக்க வேண்டும். உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அர்த்தம் இருக்குது. அதுக்காக நாங்க அதை சொல்லல. முடிக்கிறது ஒரு அடையாளம். அல்லாஹ் பெரியவன் சொல்லி முடி, அஸ்ஸலாம் அல்லாஹ் பெரியவன் ஆரம்பி, அஸ்ஸலாமு அலைக்கும் முடி. இதுக்கு ஒரு அடையாளம் தான் எது? சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாருன்னு சொன்னா அவர் தொழுகை முடித்து விட்டார்னு அர்த்தம். சரியா? அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டாருன்னு சொன்னா தொழுகையில நுழைஞ்சிட்டாருன்னு அர்த்தம். இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் கிடையாது. அந்த அர்த்தத்தில் நம்ம அதை சொல்லல. யார்கிட்டையும் ரிப்ளை எதிர்பார்த்து நம்ம சொல்லல. யாரும் நமக்கு பதில் சொல்ல போறாங்கன்னு நம்ம சொல்லவே இல்லை. நம்மளா என்ன செஞ்சுக்கிறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு தொழுகையை முடிக்கிறோமா இல்லையா? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா அப்ப அஸ்ஸலாமு அலைக்குமை வைத்துக் கொண்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? உசுரோட நம்ம கேட்கிறாங்கன்னு வழங்கக்கூடாது. இந்த கேட்காத இடத்துல பண்றோமே, தனியா நடு தொழுமை நம்ம செய்யறோமா இல்லையா? அதனால அந்த அஸ்ஸலாமு அலைக்கும் தான் உங்கள்கிட்ட பயங்கரமான ஆதாரம். எதுக்கு? நம்ம இறந்தவர்களை கூப்பிட்டோம்னு சொன்னா அவங்களுக்கு விளங்குது, நம்ம சொல்றது புரியுதுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் தான். அதோட என்ன செய்வாங்க? வாஹலல் கூப்பிட்டு வருதான். யாண்டா கூப்பிடுறதுக்குள்ள வார்த்தை யா அல்லாங்கிறோம்ல, அல்லாவே அந்த நிஜ அழைப்புக்காக உள்ளதுதான் யாங்கிற வார்த்தை. அல்லாவே யா ரஹ்மான் ரஹ்மானே, யா ரப்பு ரப்பே, யா இப்ராஹிம் இப்ராஹிமே, யா இஸ்மாயில் இஸ்மாயில, இந்த கூப்பிடுறதுக்கு போடுறோம்ல அந்த ஏகாரம் தான் யா. தமிழ்ல ஏண்டு நீட்டுவோம், யாண்டு நீட்டுவான். இப்ராஹிம் பிளஸ் ஏ இப்ராஹிமே அப்படிமோ. அவன் என்ன செய்வான்? யா இப்ராஹிம் யாம்பான். அவன் நெடில நீட்டுவான், நம்ம என்ன செய்வோம்? ஒரு கிராஸ ஏகாரம் போட்டு நீட்டுவோம், அவன் ஆகாரம் போட்டு நீட்டுவான். அவ்வளவுதான். ஆகாரம் தான் யாங்கிற ஆகாரம் தானே.
யானாவோட ஆவண்ணா சேர்த்தா என்ன செய்யும்? ஆகா ஆவண்ணா சேர்றதுனால யாண்டு நீட்டுறாங்க. இப்ப யாண்டு வந்திருக்கிற வச்சு என்ன செய்யறாங்க? நாங்க யாண்டு சொல்லி யாருங்க கூப்பிடுவோம்? அடுத்த பாயிண்ட், உசுரோட இருக்கிற ஆளை போயிட்டு என்ன செய்வோம்? அவரை நம்ம கூப்பிடுவோம். அவர் விளங்குவார் நம்ம கூப்பிடுவோம். யா மைக்கேன்னு கூப்பிடுவோமா? ஓகே, பாயிண்ட் எப்படி? டேபிள் காயே பலவான் நீண்ட யாராவது கூப்பிடுவோமா? அப்ப நம்ம கபராளிகளே அந்த கூப்பிட சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? நாம சொல்ற விளங்குது என்ற அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த அஸ்ஸலாம்ல ஏன் பதில் இருக்குது? அஸ்ஸலாமு அலைக்கும் கூப்பிடுறோம். ஐயுகன் நபி முறைமை ஐயுகான்னு எந்த இடத்துல வருது? அதெல்லாம் யாருங்கிறது மறைக்கப்பட்டிருக்கிறது, மறைஞ்சு நிற்கிறது. தனியா ஐயுகாங்கிறது நிற்காது. யா ஐயுகன் நபின்றது அர்த்தம். யா ஐயுகன் நபி நாமனும் யா ஐயுகர் ருசுல் வருது. ஐயுகான்னு ஒரு இடத்துல இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? கிராமர் பிரகாரம் யாங்கிறது மறைஞ்சு நிற்கிறது அர்த்தம். யாவை வெளிப்படையாகவும் சொல்லலாம், வெளிப்படையா சொல்லாம மறைச்சின்னு சொல்லலாம். அதுலயும் கூப்பிடுறோம் அர்த்தம். நபின்னு அத்தையாத்திர கூப்பிட்டாங்க. யா ஐயுகன் நபின்னு தான் நம்ம கூப்பிடுறோம். அப்ப விளங்குறாங்க கூப்பிட்டோம். அத்தையாத்திர உட்காந்து விளங்குனாங்களான்னு அதுக்கும் அதுல பதில் இருக்குது. அது போக நம்ம எவ்வளவோ விஷயத்தை கூப்பிடத்தான் செய்யறோம். உலகத்துல விளங்காத விஷயத்தை நம்ம கூப்பிடுறோம். நாவரணிவா கூட கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? சென்ட்ரல் காற்று கொஞ்சம் நில்லுங்கிறாரு. சென்ட்ரல் காற்று கூப்பிடுறாரு. அப்ப இது வாட்டுறான், சென்ட்ரல் காற்றுன்னு கூப்பிடுறாரு. அப்ப சென்ட்ரல் காட்டுக்கு உசுர் இருக்குது இப்படி யாராவது சொல்லலாமா? நம்ம சொல்வது சென்ட்ரல் காற்றுக்கு விளங்குது. நாவரணிவா சென்ட்ரல் காற்றை கூப்பிட்டதுனால என்ன செய்யுது? அவர் கூப்பிடுறாரு நம்ம சொல்லிட்டு போறோம். நம்மளும் சேர்ந்து கூப்பிடுறோம். அவர் சொல்ற தப்பா சொல்றாரு நினைக்காம நம்ம என்ன செய்யறோம்? அந்த பாட்டை ரிப்பீட் பண்ணி சென்ட்ரல் காற்றே கொஞ்சம் நின்று நம்மளும் படிக்கிறோம். அப்ப நம்மள ஒத்துக்கிட்டோம் சென்ட்ரல் காற்றே கொஞ்சம் நில்லுங்கிறத. அப்ப நம்ம அப்படி சொல்றதுனால என்ன அர்த்தம் வராது? நம்ம சென்ட்ரல் காற்று கூப்பிடுறோம். அப்ப சென்ட்ரல் காற்றுக்கு நம்ம கூப்பிடுற அழைப்பு விளங்குது. இப்படியா யாராவது விளங்குவோம்? நிலவே நிலா நிலா ஓடிவான்னு குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிறோம். நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேல ஏறிவான்னு படிக்கிறோம். நிலா நிலா ஓடிவான்னு நிலாவை கூப்பிடுறோமே. அப்ப கூப்பிடுற அந்த பொம்பளை வந்து பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறாள. அப்ப நம்ம நிலாவை கூப்பிடுறோம். நம்ம சொல்லு அழகா இருக்கு, நிலாவுக்கு 2 காது இருக்குது, நம்ம சொல்றதா கரெக்டா அதுக்கு விளங்குது. அப்படியா நினைச்சுக்கிட்டா நிலாவை கூப்பிடுறா? கூப்பிடுற அவளுக்கும் தெரியும், அந்த பிள்ளைக்கும் தெரியும் நிலாவை கூப்பிட்டா விளங்காது. சும்மா ஒரு ஜாலிக்கு சொல்றது கூப்பிடுற மாதிரி அமைஞ்சா கூப்பிடுறோம்னு அர்த்தமே கிடையாது. கூப்பிடுற மாதிரியான வார்த்தைகள் நிறைய என்ன செய்யணும்? இலக்கியத்துல இரவே பகலே, நிலவே சூரியனே சந்திரனே அப்படின்லாம் கூப்பிடத்தான் செய்யறாங்க. காற்றை கூப்பிடுவாங்க, நிலவை கூப்பிடுவாங்க, சூரியனை கூப்பிடுவாங்க, மலையை கூப்பிடுவாங்க, கடலை கூப்பிடுவாங்க. அப்படிங்கிற கடல் கிட்ட கடலே கூப்பிடலாம. அதுக்கு என்ன நினைச்சு கூப்பிட மாட்டோம்? கடல் வரும் நினைச்சு கூப்பிட மாட்டோம். நம்ம பேசுற பேச்சு கடலுக்கு விளங்கும்னு சொல்லி கூப்பிட மாட்டோம். சும்மா ஒரு டேஸ்ட், அது ஒரு வகையான ஒரு இலக்கியம், ஒரு ருசி. அதுக்காக வேண்டி ஒரு மொழிச்சுவைக்காக வேண்டி அதை கூப்பிடுறதே தவிர கூப்பிடுற இடத்துல எல்லாம் அப்படி வராது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நேரத்தில் ஓதுறதுக்கு ஒரு துவா செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? ரப்பி ஓ ரப்புக்கல்லா, பூமி யாரும் பூமியே எனக்கும் உனக்கும் அல்லாதான் ரப்புன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பூமியை கூப்பிட்டு விட்டார்கள். அதனால நம்ம பேசுற பேச்செல்லாம் எதுக்கு விளங்கு? பூமிக்கு விளங்கும். பூமிக்கு நம்ம பூமியா சொல்லாம இருக்கலாமா? அது கூப்பிட்டுருக்காங்க. பூமியை சுகமா இருக்கீங்களா? பூமியை சாப்பிட்டீங்களா? எப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவான்? ஏன் விளங்கும்னா கேட்க வேண்டியதானே? விளங்கும்னா கேட்க வேண்டியதானுங்க. ஒரு இடத்துல கேட்டா அதோட நிறுத்திக்கணுமே தவிர நிலா நிலான்னு கூப்பிட்டு விட்டார்கள். அதனால என்ன செய்யலாம்? அவன் அம்மா கூப்பிட்டதை பார்த்துட்டு நிலா சுகமா இருக்கிறியா, நிலா சாப்பிட்டியா, காலைல என்ன டிஃபனு, இப்படிலாம் நிலாட்ட பேச முடியுமா? பேசினா செய்வோம், தூசுருவோம். அப்ப நிலாண்டு கூப்பிட அது மாதிரி நிறைய மனித வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு தாய் வந்து குழந்தைய கூட கூப்பிடுறா. எப்படி கூப்பிடுறா? கண்ணைங்கிறா. இது பெற்று 3 நாள் பிள்ளைய 3 நாள் தான் ஒழுங்க குழந்தை கை குழந்தை தூக்கி வச்சுட்டு கண்ணே மணிங்கிற வழங்குமா இருக்கு. அந்த தாயை கூப்பிடுறால நமக்கு வேண்டாம் வழங்குது, அவளுக்கு வேண்டாம் வழங்கு. அந்த குழந்தைய தானே கூப்பிடுறா கண்ணேங்கிறா. அந்த தாய்க்கும் தெரியும் நம்ம சொல்ற வழங்காது. அந்த தாய்க்கும் தெரியும் என்ன செய்யல, நம்ம கூப்பிடுறது இந்த குழந்தைக்கு வழங்காது. நம்ம அன்பு எப்படி காட்டுறோம் அவ்வளவுதானே தவிர இது கண்ணேன்ற அர்த்தம் தெரியுமா? அந்த மொழியெல்லாம் கத்துட்டு வந்திருக்கிறாரு. கண்ணே மணியே முத்தன் பயங்கர இலக்கியமான வார்த்தைகள்ல கொஞ்சனால இதெல்லாம் அந்த குழந்தை பத்துட்டு இருக்கும்போது உள்ள டீச்சர் வச்சு படிச்சுட்டு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருது. அந்த குழந்தை காதே வழங்காது, 2வது பாஷை வழங்காது. அப்ப என்ன இதெல்லாம் ஒரு ஆதாரமாக்குறேன். இதெல்லாம் மனிதன் பேச்சில உள்ளதுங்க. கூப்பிடுற மாதிரி ஒரு அமைப்புல வந்த உடனே பத்தியெல்லாம் கூப்பிட்டோம் வழங்குதுன்னு சொல்லிடக்கூடாது. தெளிவான வார்த்தையை வச்சு ஆதாரம் எடுங்க. இதெல்லாம் ஒரு இலக்கியமா சொன்ன வார்த்தை வச்சுட்டு எடுத்தீங்கன்னு சொன்னா அப்ப இதையெல்லாம் சொல்ற மாதிரி வந்து குழந்தைக்கு வழங்கும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் பண்ணப்ப எப்படி சொல்லு? செங்கல் காற்றுக்கு விளங்கும்னு சொல்லு, நிலவுக்கு 2 காது இருக்குன்னு சொல்லு, கடலுக்கு கூட காது இருக்குன்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்யுங்க? இதையும் சொன்னா ஒத்துக்குருவோம். அது மாதிரி எடுத்துட்டு போக வேண்டியதானே? தூங்குறாங்கன்னு தெளிவா இருக்குதுல்ல.
அப்ப இது மாதிரியான ஆதாரங்களை எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, தலீலாக ஆதாரமாக நம்ம சொல்லக்கூடாது. இது ஒரு மேட்டராக்கா. இது அடுத்து என்னன்னு கேட்டா, இதுக்கு மாத்தமா இன்னொன்னு வருது பாருங்க. நம்ம சொல்ற அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது கபர்ல உள்ளவங்களுக்கு விளங்கும்னு சொல்றாங்கல்ல, அப்படி விளங்குறதா இருந்தால் யாருக்கு விளங்கணும்னா ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கணும். ஃபர்ஸ்ட் இடம். இந்த சாதாரண ஆட்களை விடுங்க, சாதாரண ஆட்களுக்கு விளங்குதா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கணும். இதுக்கு எந்த ஒரு ஆதாரம் இல்ல. சலாம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது அவர் காதல விளங்குறாரு, நமக்கு பதில் சொல்றாருங்கிறதுக்குலாம் எந்த ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கல. ஊகம், நீங்களா சொல்ற ஊகம் வந்து மார்க்கத்தில் ஆதாரமாகாது. தெளிவான ஆதாரத்தை காட்டி தான் பேசணுமே தவிர மார்க்க விஷயத்திலாம் ஊகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. சரி, இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நம்ம இதுக்கு உதாரணமா எடுத்துக்கிறோமா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இன்னனி முஸ்னத் அஹ்மதுல 3484, நசையில 1265 இரண்டுமே ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள். அதுல என்ன சொல்லப்படுது, இன்னும் பல ஏராளமான நூல்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன வருதுன்னு கேட்டா, இன்னலில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின பில் அர்லி யுபல்லிகுன அன் உம்மத்திய ஸலாம். அல்லாஹ் வந்து சில வானவர்களை நியமித்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலில்லாஹி மலாயிகத்தன், அல்லாஹ்வுக்கு என்று சில வானவர்கள் உண்டு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, சய்யாஹின பில் அர்லி, பூமி முழுவதும் சுத்தி கொண்டே இருப்பார்கள். இங்க கூட இருப்பாங்க, அங்க கூட அந்த பள்ளியில கூட இருப்பாங்க, எங்க வேண்டாலும் இருப்பாங்க, வீடுகள்ல கூட இருப்பாங்க. எல்லா இடத்திலையும் அவர்கள் திரிந்து கொண்டே இருக்கக்கூடிய சில வானவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன டியூட்டி எல்லாம் கொடுத்திருக்கான்னு சொன்னா, யுபல்லிகுன மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்து சார்பாக சொல்லுகிற சலாமை எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க சலாம் இல்லாம எனக்கு சொன்னீங்கன்னு வைங்க, எனக்கெல்லாம் கேட்காது. உங்களுக்குள்ள ஒரு மலக்கு இருப்பாரு, அவருக்கு கேட்காது. அவர் போய் என்ன செய்வாரு, முகமதே இந்த மாதிரி மண்ணடியில இந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல சலாம் சொன்னாங்க, அங்க சலாம் சொன்னாங்க, இங்க சலாம் சொன்னாங்கன்னு சொல்லி இதை எடுத்துக்கிட்டு போய் சொல்றதுக்கு மலக்கு தான் சொல்றாராம். மலக்கு சொல்வார் என்பதை என்ன விளங்குது, நேர கேட்காது. அந்த உலகத்தில இருந்து இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பும் வைக்க இயலாது. இவங்க ரெண்டுக்கும் போகக்கூடிய ஆளுங்க. மலக்குகள் வந்து ஒரு மீடியேட்டர், இங்கே இருப்பாங்க அங்கே இருப்பாங்க, இங்கேயும் இருப்பாங்க, கபருக்கு உள்ளேயும் போவாங்க, வானலோகத்துக்கும் போவாங்க, எல்லாத்துக்கும் நுழைஞ்சு போகக்கூடிய ஆட்கள் யாரு, மலக்குகள். அதனால அவர்கள் இங்கே வந்து சலாத்தை கேட்பார்கள். இங்கிருந்து கபருக்கு உள்ள போய் இருந்து அங்க உள்ள செய்திகளை சொல்ல உங்களுக்கு முடியும். அங்கிருந்து வானலோகத்துக்கு திரும்ப மேல உங்களுக்கு போக முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, நீங்க சொல்ற சலாம் எனக்கு விளங்காது, ஆனால் வந்து சேரும். எப்படி வந்து சேரும், இந்த காற்று அலை இல்ல பேச்சு வரும் அப்படி வந்து சேருமா, அப்படிலாம் சேராது. நீங்க சொன்னது இங்கோட முடிஞ்சு போயிடும். அந்த தகவல் தான் எனக்கு வரும். எது வரும், இந்த சலாம்ங்கிற வார்த்தையெல்லாம் வராது. நம்ம ஒரு ஆள்கிட்ட சொல்லி விடுறோம். எப்படி, ஒரு ஆள் துபாயில உங்க மாமா இருக்காரு, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு துபாய்க்கு போறேன்னு சொல்றீங்க, நான் என்ன சொல்றேன், நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறேன். இவர் போய் என்ன செய்வார், உங்களுக்கு சலாம் சொன்னாரு பாரு, ஏன் சத்தமா கேட்கும் அவருக்கு, நான் சலாம் சொன்னேங்கிற தகவல் அவருக்கு போகும். ஏன் சார் நான் என்னுடைய குரலாச்சும் அதை எடுத்துட்டு போயிடுவாரா, வேணா அந்த காலத்துல டேப் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம், அதை வேணா செய்யலாம். அது கூட மலக்கு செய்ய மாட்டாங்க. மலக்கு என்ன செய்வாங்க, அந்த சலாமை உம்மத்து சார்பாக எத்தி வைப்பார்கள். யுபல்லிகுன எத்தி வைப்பார்கள். அமீன் உம்மத்தி அஸ்ஸலாம், என் உம்மத்து சார்பாக வந்து சலாமை எத்தி வைப்பார்கள். ஒரு ஹதீஸ் எதை காட்டுது, ரசூலுல்லாஹா இருந்தா கூட நீங்கள் அந்த மஸ்ஜித் நபவியில போய் நின்று கொண்டு, அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ்னு கத்தினாலும் கேட்காது. அங்க நின்றுகிட்டு வாயை கொண்டு கபூர்ல வச்சுக்கிட்டு கத்தினாலும் அதெல்லாம் விடமாட்டா, பின்னி எடுத்துருவான். அது ஒரு விஷயம், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அது அப்படி வச்சுக்கிட்டு அஸ்ஸலாமு அலைக்க என்றாலும் வழங்குமா, விளங்காது. ஆனால் அது போய் சேரும். அப்படி சொன்னீர்களே, ஆனால் இது போய் சேரும். உடனே மலக்கு எடுத்துக்கிட்டு போய் இந்த பக்கத்துல நின்று ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு, அப்படி இந்த மேல வந்து சொல்றாரு, அப்படியா அப்படின்னு வேணா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுமே தவிர அங்க இருந்து சொல்றாரு, இங்க இருந்து சொல்றாரு, அமெரிக்காவில் சொல்றாரு, ரஷ்யாவில இருந்து சொல்றாருன்னு சொல்லி அப்படி வேணா மெசேஜ் போய் சேருமே தவிர அது வந்து இதா போய் சேராது. ஏறக்குறைய மெசேஜ் மாதிரி, மெசேஜ் இருக்குல்ல, போன்ல பேசினா நிறைய கேட்டுருவோம், மெசேஜ்ல ஆடியோ வராது. அந்த மாதிரி என்ன செய்யுது, அப்படிதான் போகுது. அப்ப சலாம் கேட்காது, ரசூலுல்லாஹ்வுக்கு மலக்கு மூலமா தான் போய் சேருகிறது. முடிஞ்சு போச்சாக்கல. அதே நேரத்தில் வந்து ஒரு ஹதீஸ் நாளைக்கு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன ஹதீஸ்ன்னா, அதாவது பைஹக்கியில இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அதாவது யார் ஒருவர் மன்சல்லா அலைய இந்த கபரி சமீத்துஹு, யார் ஒருத்தர் என் கபரு கிட்ட நின்று சலாம் சொல்கிறாரோ
அதை நானே கேட்கிறேன். ஒமன் ஸல்லா அலைய நாயன், யார் தூரத்தில் இருந்து கொண்டு எனக்கு சலாம் சொல்லுகிறாரோ ஸலவாத் சொல்லுகிறாரோ உப்லிகுத்துஹு, அது எனக்கு எடுத்து சொல்லப்படுது. கிட்ட கேட்கிறாள் சலாம் நானே கேட்டுக்கிறேன், தூரத்தில் இருந்து கேட்கிறாள் சலாம் எனக்கு சொல்லி தரப்படுது, எடுத்து காட்டப்படுதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக பைஹகியில ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த பைஹகியில உள்ள ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள், இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் கூட இது ஒரு சரியான ஒரு ஹதீஸ் என்று அவங்க சொல்லி இருந்தாலும் ஒரு ஆளை கவனிக்காம அவங்க சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட பொய்யான செய்தி. எந்த அளவுக்கு பொய்யான செய்தின்னா, முகமது இப்னு மர்வான் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். இவரை பற்றி அறிஞர் உக்கைலிங்கிற அறிஞர், இப்னு தஹியாங்கிற அறிஞர், இப்னு ஜவுசிங்கிற அறிஞர், அதே மாதிரி தஹபிங்கிற அறிஞர், இன்னும் ஏராளமான அறிஞர்கள்லாம் சொல்றாங்க, கான கஸாபன், பெரும் பொய்யன் இவன். மற்ற ஆளுக்கெல்லாம் பலவீனமானது தெரியாத ஆளுப்பாங்க. இந்த முகமது இப்னு மர்வானுக்கு உள்ள விமர்சனம் என்ன? கான கஸாபன், பெரும் பொய்யனாக இவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒத்துஹிம பில் கிذபி, பொய் சொன்னதாக இவர் மீது பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் இவர் ஒரு சரியான ஆள் கிடையாது. ஆனால் அதுக்கு மாற்றமா இருக்குது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் என்ன இருக்குது? மலக்கு தான் எத்தி வைப்பாங்கிறதுக்கு தெளிவா இருக்குது. அது சரியான ஹதீஸா இருக்குது. இதுல என்ன இருக்கு? கிட்ட இருந்து கேட்டா, கிட்ட இருந்து சொல்லாங்கன்னா நானே கேட்டுக்கிறேன், தூரத்தில் இருந்து சொன்னா அது மலக்கு எடுத்து சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதுல ரெண்டு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறோம். இது உண்மைன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த ஆளுகளுக்கு எதிரானது. ஏன் இங்க உட்காந்து அப்துல் காதர் ஜிலானிங்கிறான், நீ சரியான ஹதீஸே இல்ல சரின்னு வச்சுக்கிட்டாலும் நீ பகதாதுக்குள்ள போகணும். அது எப்படி இங்க உட்கார்ந்து அப்துல் காதர் ஜிலானிங்கிற, இங்க உட்கார்ந்து இப்படி அஜ்மீர் ராஜாங்கிற, இதே பொய். இதை சரின்னு நீ ஒத்துக்கொண்டாலும் கூட உன் நம்பிக்கை தப்புன்னு ஆகுதுல. சரின்னு ஒத்துக்கொண்டால் கூட என்ன செய்யணும்? இட்டு கட்டப்பட்ட பொய் இது. சரின்னு ஒத்துக்கொண்டாலும் இங்க இருந்து எப்படிப்பா கூப்பிடுவ? நீ கிட்ட போய் கபர் கிட்ட போய் நின்று போய் கூப்பிடு. இது சரின்னு ஒத்துக்கிட்டா, ஆனா இது சரி கிடையாது. இது பொய்யான ஒரு விஷயம். அது போக இது ரசூலுல்லாஹ்வுக்குள்ள ஒரு விஷயம். அல்லாஹ் மலக்கை நியமிச்சிருக்கான, ஒவ்வொருத்தருக்கும் நியமிச்சிருக்கான்னு சொன்னாங்களா? நம்ம ராப்பாக்கு சலாம் சொல்றோம், கபர்ஸ்தான்ல போய் என்ன செய்யறோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்களுக்கு போறோம். இந்த சலாமை அந்த கபராளிகளுக்கு எத்தி வைப்பதற்கு அல்லாஹ் மலக்கை நியமிச்சிருக்கான்னு ஹதீஸ் இருக்குதா? ரசூலுல்லாஹ் எனக்கு உம்மத்து சொல்ற சலாமை எடுத்து சொல்வதற்கு மலக்கை நியமிச்சிருக்கிறான்னு சொன்னாலே என்ன வழங்கிக்கிறேன்? இது அனைவருக்கும் உரியது இல்லைன்னு வழங்குதா இல்லையா? எனக்கு தானே அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான். நான் அல்லாஹ்வுடைய தூதர். அது ஒரு கடமை இருக்கு. நம்ம எல்லாம் சலாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அவங்களால இந்த மார்க்கத்தை அடைஞ்சிருக்கிறோம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்க உம்மத்தில் எவ்வளவு பெருகிருச்சுன்னு பாருங்க, சந்தோஷப்படுத்துமே. இந்த நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் பெருகினாலும் அது அவ்வளவு பங்கு யாருக்கு போய் சேரும்? அவங்களுடைய உழைப்பு தானங்க, அவங்களுடைய தியாகம் தானே, அவங்களுடைய பிரச்சாரம் தானே காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே மூல காரணமா இருந்தாங்க, முதல் காரணமா இருந்தாங்க. அதுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்? அமெரிக்கா வரைக்கும் போயிச்சா மார்க்கம், ரஷ்யா வரைக்கும் போயிடுச்சா இப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வரும்? அது ஒரு மகிழ்ச்சியை தருவதற்காக வேண்டி கூட அல்லாஹ் அந்த மலக்குகளை நியமிச்சிருக்கான். காரணம் என்னன்னு நமக்கு சொல்லப்படல. ஆனால் என் உம்மத்து சொல்லுகிற சலாமை எனக்கு சொல்லித் தருவதற்கு தான் அல்லாஹ் நியமிச்சிருக்கான்ட்டாங்க. உனக்கு சொல்லுவாங்கன்னு எப்படி விளங்குது? அப்ப நம்ம போய் ஒரு கபர்ஸ்தான்ல போய் நின்று, ஒரு தர்காவில் போய் நின்று, வேற எங்கேயாவது நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதை அவர்கள் நேரடியாகவும் கேட்க மாட்டார்கள். அதை எடுத்துச் சொல்வதற்காக மலக்குகளும் அங்க என்ன இல்ல, நியமிக்கப்படவும் இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. வேற எதுக்கு இதுல சலாம் சொல்றோம்? ஒரு அர்த்தம் இருக்கு, அது நீங்க விளக்கணும்ல. அப்ப என்னத்துக்கு சலாம் சொல்றோம்? சலாம் சொல்வதற்கு பல அர்த்தம் இருக்கு, நான் சொல்லியாச்சு. தொழுகையை முடிக்கிறது கூட சலாம் சொல்றோம். இது எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இதுல நீங்க பார்க்கலாம். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்து நஹைதுக்கும் ஜியாரத்துல் குபூர், கபர் ஜியாரத்தை விட்டு உங்களை நான் தடுத்திருந்தேன். ஜூருஹா, இனிமே நீங்க எல்லாம் போங்க. ஏனென்றால் இன்னஹா துذكرுல் ஆகிராத், அது ஆகிரத்தை ஞாபகப்படுத்தும். அங்க நீங்க போவதுடைய நோக்கமே என்ன? அங்க போனா மௌத்துடைய யாவும் வரும், மரணத்துவதை யாவும் வரும், மறுமையுடைய யாவும் வரும். வந்தா நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் திருப்தி ஒழுங்கா நடப்போம். அதுதான் அங்க உள்ள நோக்கம். இப்ப இந்த சலாம் சொல்றதுல கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லாருக்கும் சொல்ற சலாமையை அங்க சொல்ல சொல்றாங்க. அங்க தனி ஸ்பெஷலா வாசகத்தை சேர்க்கிறாங்க பாத்தீங்களா? அதுலதான் அர்த்தம் வழங்குது. வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வந்துட வேண்டியதானே? அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு வராம அதுக்கு முழு துவா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமின் முஃமினீன், மூமின்கள் சமுதாயமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லலாஹிக்கும், அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்கள்கிட்ட சேர்ந்து விடுவோம். இதை சொன்னோன்னு மரண பயம் நமக்கே வந்துடுது. நீங்க எல்லாம் போயிட்டீங்க,
கொஞ்சம் முந்திக்கிட்டீங்க, நாங்க இந்த பிந்தி வந்துகிட்டே இருக்கிறோம். வேற ஒரு ரிவாயத்தில் என்ன ஒரு அறிவிப்புல அன்தும் சலஃபுனா, நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நகுனபில்லா சார் நாங்க பிந்தி இதை வந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இந்த ஜியாரத்துக்கு சொல்லி தர்ற எந்த துவாவை எடுத்து பார்த்தாலும் அதுல என்ன அடங்கி இருக்கும் என்றால், நமக்கு மரண பயத்தை உண்டாக்குகிற வகையில, மறுமை அச்சத்தை உண்டாக்குகிற வகையில் அந்த கருத்தை உள்ளடக்கித்தான் அனைத்து துவாக்களும் வந்திருக்கிறது. ஜியாரத்துக்குரிய எல்லா துவாவுலையுமே அந்த சலாம் பிரதானம் அல்ல. அந்த இடத்துக்கு நீங்க போய் ஒரு சலாம் மாதிரி ஒரு சொல்லிவிட்டு வர்றதுனால என்ன வரும், அதுக்கு பிந்தி சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நமக்கு மரண பயத்தை ஏற்படுத்தும். அதுக்குத்தான் அந்த சலாமே தவிர அவங்க காது கொடுத்து கேட்கிறார்கள் என்பதற்காக இல்லை. நான் கேட்கிறேன், காது கொடுத்து கேட்டா பதில் சொல்ற கடமை இருக்கா இல்லையா? பதில் சொல்லணுமா இல்லையா? அதே பதில் சொல்லாம இருக்காரு. நம்ம கேட்கிற மாதிரி பதில் சொல்லணும்ல. ஒரு ஆள் கூட சலாம் சொல்றாரு, வணக்கம் சொன்ன வாய்க்குள்ள சொல்லிக்கிட்டீங்க, என்னப்பா சலாம் சொல்லணும், சொல்லிட்டேன் பதில் ஒத்துக்கிறீங்களா நீங்க? இப்ப நான் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சொல்றேன், நீங்களா நினைக்கிறீங்க வாய்க்குள்ளேயே அலைக்கும் சலாம்னு சொல்லிக்கிட்டீங்க, என்னப்பா சலாம் சொன்னேன், பதில் சொல்லிட்டேனே விலங்கலையா எனக்குள்ள சொல்லிக்கிட்டேன், இப்படின்னா ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அவர் நெசமா கேட்டாருன்னா நெசமா பதில் சொல்லிட்டேன், பதில் சொல்லிட்டு ரிப்ளை வரட்டும், ஏன் சண்டை பிடிச்சிட்டு இருப்பானே, நாங்களும் ஒத்துக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி கப்பல்ல இருந்து வரட்டும், அலைக்கும் சலாம் வரட்டும், கேட்குங்கிற ப்ரூவ் பண்ணுவாப்பா. அஸ்ஸலாமு அலைக்குங்கிறீங்களா, அலைக்கும் சலாம் வரட்டும், ஒரு நாளாச்சு, ஒரு நாள் வரக்காடா. அப்ப இந்த 5 கடமையில ஒரு கடமை இருக்குல்ல, ஒரு முஸ்லீமுக்கு செய்யற கடமை, நாங்க மெனக்கடாங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், நீங்க வாடி படுத்து கிடந்தா அலைக்கும் சலாம் சொல்லணுமா இல்லையா? ஒரு அவுளியா அப்படி படுத்து கிடக்கலாமா? கடமை தவறலாமா? மற்றவன் பதில் சொல்லாட்டாரு, ஒரு இறைநேசர் என்ன பண்ணக்கூடாது? அப்ப இந்த கடமை தவறிட்டாரு, குற்றம் சுமத்துறீங்களா அவுளியாவை? அவர் கடமை தவறாரு, சலாத்து கூட பதில் சொல்லாம திமிரா படுத்து கிடக்கிறாரு, அப்படிதான் அர்த்தம் வர. அதனால சலாங்கிறது வந்து கேட்காது, கேட்டா ஒரு பதில் சொல்ற கடமையெல்லாம் இருக்கிறது. இன்னும் சலாத்துக்கு எவ்வளவு ஒழுங்குகள்லாம் இருக்குங்க. இப்படி வைங்களேன், இப்ப சலான் சொல்றது வந்து சின்ன ஆளு பெரிய ஆளுக்கு சொல்லணும்னு இருக்குது. பல ஒழுங்கு இருக்கு. உதாரணத்துக்காக நான் சொல்றேன், ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்காரு, ஒரு இளைஞர் ஒருத்தர் எதுக்கு வந்துட்டு இருக்காங்க, யார் அதை சொல்ல முந்த சொல்றாங்க? இளைஞரை முந்த சொல்றாங்க. பெரியவர் முந்தக்கூடாது, இளைஞர் தான் முந்தணும். ஏன்னா இளைஞர் தான் கொஞ்சம் மண்டக்கணம் இருக்கும். பெரியவர் நம்ம என்னத்தை நம்ம அப்படி ஒதுங்கி போவாரு. அப்ப அவர் நமக்கு வந்து திமுறா இளமையில ஒரு முறுக்கு இருக்கும். அந்த முறுக்கு இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் வாகனத்துல போறவன் நடந்து போறவனுக்கு செய்யணும். நடந்து ஒருத்தன் வர்றானா அவன் பலவீனமானவன், வாகனத்துல போறவன் கொஞ்சம் ஒரு மாதிரியா அது நிலப்புல உள்ளவன், அவனத்துல சொல்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப என்னன்னு கேட்டா, மூத்தா போயிட்டாரு, பாப்பா கபருக்கு போறாரு. மூத்தா போயிட்டாரு, அழைக்காச்சுங்க, பாப்பா கபருஸ்தானுக்கு போறாரு. சரியா? இப்ப யார் பெரியாரு, யார் சின்னாலு? உள்ள அடங்கி இருக்கிறவரு சின்னாலு, இவர் பெரியாளு. இப்ப அவர் சொல்ல வேண்டிய சலாம சலாம், நீ சொல்ற இந்த சலாமுக்கு அர்த்தமா இருந்தா கபருக்கு பாப்பா போறாருங்க, மோனை பார்க்க போறாரு, மூத்தா போயிட்டான், மோன் சின்ன ஆளு, பாப்பா பெரியாளு. சுன்னத்து என்ன? யார் சலாம் சொல்லணும்? அங்கிருந்து வர வேண்டியதானப்பா, அஸ்ஸலாமு அலைக்கும் பெரியாள் தானே, இவர் கபருக்கு போக வேண்டியது அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும் சவுண்ட் வரட்டுமே. அப்ப அந்த அர்த்தம்லாம் இல்லை, இது அந்த சலாமே கிடையாது. இந்த சலாம் சொல்ற மேற்றுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அது ஒரு அடையாளம், நம்ம மரண பயத்தை உண்டாக்குவதற்கு அடையாளம் என்பதற்கு இப்படிலாம் நிறைய, நீங்க இன்னும் இப்படி சிந்திச்சு பார்த்து நிறைய விஷயங்கள் கிடைக்கும். நான் சில உதாரணத்துக்கு தொட்டு காட்டுறேன். கண்டிப்பாக இப்படி எல்லாம் சுத்திக்கிட்டு மார்க்கத்தை அணுகக்கூடாது. தெளிவான ஆதாரங்களை வைத்து நம்ம முடிவு செய்து கொள்ள வேண்டும். தெளிவானது என்ன? தூங்குறாங்க என்பதுதான் தெளிவானது, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, உள்ள விஷயத்தை பேசும் பொழுது இந்த நபிமார்கள் எல்லாம் தொழுதாங்கல்ல, கபூர்ல தொழுது, அதே மாதிரி வந்து மூசா நபி தொழுதார்கள், அதனால உள்ளவங்க எல்லாம் தொழுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி தொழுவாங்கன்னு ஆதாரம் கிடையாது. நபிமார்களுக்கு தான் அந்த ஆதாரம் இருக்குது. அப்படியே இருந்துட்டு போகுது, தொழுதுட்டு போறாங்க. உனக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்காங்கிறத பாயிண்ட். கபருக்குள்ள உள்ளவங்க தொழுகிறாங்கன்னு சொல்வதாக இருந்தால் அது யாருக்கு சொந்தமானது? இருக்கு, ஹதீஸ்ல என்ன இருக்குது? மூசா நபி வந்து நான் வந்து பார்த்தேன், மேராஜ் இரவுக்கு போகும்போது பார்த்தேன், அவர் கபூர்ல தொழுது கொண்டிருந்தாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 4379 பாக்குறாங்க. அதே மாதிரி வந்து பல நபிமார்களை தொழுவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கு விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. எப்படி சொல்றாங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அன்பியாஉ அஹ்யாஉன் ஃபீ குபூரிஹிம், நபிமார்கள் தங்கள் கபர்களில் உயிரோடு இருந்து யுஸல்லூன தொழுது கொண்டிருக்கிறார்கள். எல்லா முஸ்லிமும் தொழுகிறாங்கன்னா இப்படி சொல்லுவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து போன எல்லா முஸ்லிமும் உட்கார்ந்து தொழுதுகிட்டு அவர் தஸ்பீஹ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டே இருக்காரு. மற்ற முஸ்லிம்லாம் என்ன செய்யறாருங்கிறது ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க. தூங்கத்தான் செய்யறாரு, அவ்வளவுதான் அவருடைய நிலைமை. நபிமார்கள் தான் தூங்க மாட்டாங்க.
நபிமார்கள்ங்கிற அந்தஸ்துக்கு அல்லாஹ் என்ன பண்றான்? அல் அம்பியாவு அஹ்யாவுன், நபிமார்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், அவங்களுடைய அடக்கஸ்தலத்துக்கு உள்ளக்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபிமார்கள் இப்படி செய்கிறார்கள்ங்கிற ஹதீஸ் வந்து முஸ்னத் அபூ யாலாவுல 6வது வால்யூம்ல 147ஆம் பக்கத்திலையும், இன்னும் வந்து பைஹகி நூல்லையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதுல எந்த ஒரு குறையுமே கிடையாது. எந்த ஒரு அறிவிப்பாளரும் விமர்சனம் செய்யப்பட்ட ஆளுக்கு கிடையாது. அப்ப இது நபிமார்களுடைய சிறப்பு தகுதி. அப்படி தொழுது கொண்டிருந்தால் கூட உங்க சலாம் கேட்காதுட்டாங்க. தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. மற்ற நல்லடியார்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஷஹீதுகளா இருப்பார்களே, ஆனால் அவங்க வந்து பறவை வடிவத்தில் சொர்க்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். நபிமார்களா இருப்பார்களே, ஆனால் அவங்க கபருக்குள்ள தொழுது கொண்டிருக்கிறார்கள். 3 ரூபை நம்ம பார்த்திருக்கிறோம். பொதுவாக நல்ல மனிதர்கள், நல்ல மனிதர்கள்னா பாசானவங்க, நரகத்துக்கு போகாத நல்லடியார்கள், மகான்கள் சொல்றவங்க அதை அடங்குவாங்க. சராசரியா ஒரு நல்ல முஸ்லீம் அதில் அடங்குவான். நல்லடியாராக இருப்பார்களே, ஆனால் அவங்க எல்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு ஸ்டேஜ். அது ஷஹீதுகளாக உயிர் தியாகிகளாக இருப்பார்களே, ஆனால் அவங்களுக்கு கபர் கிடையாது. நேரம் அவங்க சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பறவை வடிவத்தில் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் சொல்லியாச்சு. நபிமார்களாக இருப்பார்களே, ஆனால் அவங்க கபருக்குள்ள இருக்கிறாங்க, தொழுது கொண்டிருக்கிறார்கள். எப்பவும் சொல்ல மாட்டாங்க, தொழுகவும் செய்கிறாங்க. இது நபிமார்கள் தொழுகிறார்கள் வாசகம் எதை காட்டுகிறது? இது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் உள்ளதா இருந்த ரசூல் அப்படி சொல்லியிருப்பாங்கல்ல, எல்லா மூமின்களும் தொழுவார்கள் கபருக்குள்ளே, எல்லா முஸ்லிம்களும் தொழுவார்கள்னா நபிமார்கள் அடக்கமாயிட்டு போறாங்க அதுக்குள்ள. அப்படி சொல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, அல் அம்பியாவு அஹ்யாவுன் ஃபீ குபூரிஹிம் யுஸல்லூன், நபிமார்கள் தங்கள் கபர்களில் தொழுது கொண்டிருக்கிறார்கள்ங்கற வாசகம் என்னத்தை காட்டுது? இது நபிமார்களுக்கே உள்ள சிறப்பு தகுதி. இதை நம்ம நம்புறோம், இதை நாங்க மறுக்க மாட்டோமே. நபி மூசா நபி தொழுது நம்ம மறுக்கிறோமா? நபிமார்கள் கபருக்குள்ள தொழுதாங்கன்னு உனக்கு தொடர்பு உள்ள இயலுமாங்கிறது தான் டாபிக். அவங்க தொழுவாங்க, அல்லாஹ்வோட அவங்க தொடர்பு கொண்டு இருப்பாங்க. இந்த உலகத்திலாம் பரிசுக்கப்பட்டு வச்சுட்டான் அல்லாஹ். பெரிய திரைய, கண்ணுக்கு தெரியாத ஒரு திரையை போட்டு மறைச்சுட்டாங்கிறானே, நீ போய் கான்டாக்ட் பண்ண இயலுமா? மீடியேட்டர் மூலமா மட்டும்தான் போக முடியும். வழக்குங்கிற மீடியேட்டர் ஒருத்தர் தான் இந்த செவத்துக்கு இந்த பக்கம் நிற்பாரு, அந்த பக்கம் நிற்பாரு. பாக்கி நீ அங்கிட்டு போக இயலாது, அவங்க அங்கிட்டு வர இயலாது. அதுதான் திரை, அதுதான் தடுப்பு. அந்த மாதிரி போட்டேன்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சொல்ல போனால் நபிமார்களை பற்றி இது இன்னும் தெளிவாக, இது நபிமார்களுடைய சிறப்பு தான், தனி தகுதிதான் என்பதை காட்டுவதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிமார்களுடைய உடல்ங்கிறது வேற, மற்றவங்களுடைய உடல்ங்கிறது வேற என்பதை வேறுபடுத்தி காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? ஹவுஸ் பின் ஹவுஸ்ங்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, பாப்பா பேர் ஹவுஸ், மோகன் பேர் ஹவுஸ், அப்படிலாம் கூட பேர் வைக்கலாம். தகவலுக்காக அப்படி வைக்க கூடாதுங்கிறாங்கல்ல, அத்தா பேர் அப்துல்லா இருந்தா மோகன் பேர் அப்துல்லான்னு வைக்க கூடாது, அதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ஹவுஸ் பின் ஹவுஸ்ல சஹாபி ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்திருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமின் அஃதலி ஐயாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்கள் நாட்களிலே சிறந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை. ஃபீஹி குலிக ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அன்றுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள். ஒஃபீஹி குபில, அன்றுதான் அவர்களுடைய மரணம் ஏற்பட்டது. ஒஃபீஹி நஃப்கத்து, அன்னைக்கு தான் சூர் ஊதப்படும். ஒஃபீஹி சாகத்து, அன்றைக்கு தான் எல்லாரும் வெள்ளிக்கிழமை தான் என்ன செய்வாங்க? விழித்து எழுவார்கள். அழிவும் வெள்ளிக்கிழமை தான், அழிந்த பிறகு அல்லாஹ் எழுப்புவான அதுவும் வெள்ளிக்கிழமை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு, எனவே ஃபக்திரு அலைய மினஸ்ஸலா, வெள்ளிக்கிழமை என்று என் மீது செலவாத்து அதிகமா ஓதுங்க. வெள்ளிக்கிழமைங்கிற ஒரு நல்ல நாளா இருக்கிறது, அன்னைக்குதான் நிறைய முக்கியமான இதெல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் எல்லாம் ஜும்மா கூட நமக்கு தந்திருக்கிறான். அப்படி ஒரு நாளா இருக்கிறதுனால என் மீது செலவாத்து அதிகமா ஓதுங்க சொல்லிட்டு, இன்ன சலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, நீங்கள் சொல்லுகிற சலாத்து வந்து எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும். நாங்க எப்பன்னு சொல்லல, வெள்ளிக்கிழமைக்கு நிறைய செலவாத்து ஓதுங்க, அந்த செலவாத்து என்ன செய்யும்? இன்ன சலாத்தக்கும் மஅரூலத்துன் அலைய, எனக்கு எடுத்து காண்பிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, அழகா கேட்கறாங்க பாருங்க. காலு யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, கைபத்து உறவு சலாத்துனா அழைக்க, நாங்க ஓதுற செலவாத்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும்? உட்காந்து அறிவித்த நீங்க தான் மக்கி மண்ணா போயிருப்பீங்களே, அது கேட்கிறாரு அழகா. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, நாங்க மூத்தா போன பிறகு நாங்க செலவாத்து ஓதுனா உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும்ங்கிறீங்களே, அது எப்படி எடுத்துக்காட்டப்படும்? கதை அறிவித்த நீங்க தான் மண்ணோட மண்ணா மக்கி போயிருப்பீங்களே, மக்கி போய் மண்ணா போன பிறகு எப்படி உங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ கத் ஹர்ரம அலல் அர்லி அன் தஅகுல அஜ்ஸாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடல்களை சாப்பிடுவதற்கு பூமிக்கு மண்ணுக்கு அல்லாஹ் வந்து ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். நபிமார்கள் உடலை வந்து மண்ணெல்லாம் நீங்காதுப்பா, நான் மக்கிலாம் போக மாட்டேன், கோவம்லாம் படல விளக்குறாங்க. நீங்க மக்கி போயிருப்பீங்கல்ல,
எல்லாரும் மக்கி மண்ணோட மண்ணா போயிருப்பீங்கல்ல, அப்ப இப்படி நாங்க சொல்ற செலவாத்து உங்களுக்கு கேட்கணும்னு இல்ல. எங்க நபிமார்களுக்கு ஒரு சிறப்பு தகுதியை அல்லாஹ் தந்திருக்கிறான். நபிமார்களுடைய பாடியை வந்து என்ன செய்யாது, மண்ணு சாப்பிடாதுன்னு சொல்றாங்க. இது பலவீனமான ஹதீஸ்களும் இந்த கருத்துல பல ஹதீஸ்கள் வருது. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இதுல இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய இந்த நூல்ல உள்ளதெல்லாம் எந்த குறையும் இல்லாது. நசையில 1357, அபுதாவுதுல 883, 1308, இப்னு மாஜாவுல 1075, இது போக அஹ்மது, இப்னு ஹுஸைமா, ஹாக்கிம் போன்ற நூல்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஆதாரப்பூர்வமானது. இந்த கருத்துல பலவீனமான சிலர் அதை எடுத்துட்டு பலவீனம்பாங்க. அது பலவீனமும் இருக்கிறது. சரியான ஆட்கள் வழியாக ரிப்போர்ட் செய்யப்பட்ட ஹதீஸும் இதில் இருக்கிறது. தவறான ஆட்கள் மூலமாக ரிப்போர்ட் செய்யப்பட்ட ஹதீஸும் இருக்கிறது. இது சரியான ஆட்கள் வழியாக பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது. இப்ப நம்ம என்ன வழங்கணும், நபிமார்களுடைய பாடியை தனியான ஒரு அந்தஸ்தில் எல்லாம் வைக்கிறான். அதே நேரத்தில் இப்படி நீங்க விளங்கிற கூடாது. யார் பாடியெல்லாம் வந்து மண்ணு திங்காம இருக்கு அதெல்லாம் நபி விளங்கிற கூடாது. நபிமார்கள் பாடிய மண்ணு திங்காதுங்கிறது மட்டும்தான் விளக்கணுமே தவிர ஃபிரௌன் பாடியை எல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான், ஃபிரௌன் வந்து அல்லாஹ்வுடைய நபி, அது மாதிரி அவன் பாடி உலகத்தில் இருக்கு, இவன் பாடி இருக்கு அப்படி அதை வச்சுக்கிட்டு நீங்க நபின்னு முடிவு வைக்க கூடாது. நபிமார்கள் கன்ஃபார்மா சாப்பிடாது. இது போக அல்லாஹ் நாடி நாணையான அத்தாட்சிக்காக வேண்டி ஒரு ஃபிரௌன் மாதிரி நான் தான் அல்லாஹ்னு சொன்னவன் உடலை கூட அல்லாஹ் என்ன செய்யலாம், பாதுகாத்து வைக்கலாம். அதை வச்சு நீங்க நபின்னு முடிவு பண்ண இயலாது. ரெண்டு வித்தியாசம் வழங்குதா? நபிமார்கள் உடல் ஒரு நபியுடைய உடலும் அழிக்கப்படாது நீங்க விளங்கணும். அழிக்கப்படாம இருக்கிற அத்தனை பேரும் நபின்னு விளங்கிடக்கூடாது. சரியா? நபிமார்களுடைய அனைவருடைய உடல்களும் மண் சாப்பிடாது. மண் சாப்பிடாம இதே ஃப்ரெஷ் பாடியாக அவங்க இருப்பாங்க. இப்ப என்ன அடக்கம் செய்யப்படும் போது, அதனாலதானே 3 நாள் சென்று அடக்கம் செய்யப்படும் போது ஒன்னும் ஆவல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த உடனே அபூபக்கர் சித்திக் வர்றாங்க, அப்படி முத்தம் போடுறாங்க, சிபுத்த ஹய்யம் மையித்தாங்கறாங்க. உசுரோட இருக்கும் பொழுது வாசம் மனமா இருக்கிறீங்க, மௌத்தா போனவனையும் வாசமா தான் இருக்கிறீங்கிறார். ஏன் மௌத்தா போற அந்த செகண்ட்ல எப்படி இருந்தாலும் அப்படிதான் இருக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு 48 மணி நேரம் கடந்த பிறகு எப்படி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமிக்கு மேல இருக்கும்போது ஒண்ணு கெட்டு போகலங்க. நாட்டம் எடுத்து அப்போ சீக்கிரம் நடக்கணும்னு முடிவு பண்ணிருப்பாங்களா, மூத்த ஆயிட்டாங்களான்னு சர்ச்சையே வந்திருக்காத. அந்த புரஸ்டா இருக்கிற பார்த்து தானே சண்டையே வந்தது. சண்டைக்கு காரணம் என்ன, இதுல இப்படி தளதலன்னு இருக்கிறாங்க, தூங்குற ஆள் மாதிரி இருக்கு. மூத்தா போன ஆள் மாதிரி இல்லையே. இப்ப மூத்தா போன ஆள் வந்து மூத்த ஆன உடனே டாக்டர் கூட செக் பண்றமா இல்லையா, டாக்டர் கொஞ்சம் பாருங்க இருக்கதாண்டு, நமக்கு தெரியும் போயிட்டாரு ஏனோட்டமா இருந்தாலும் எனக்கு அமைக்கலாம் பாப்பாரு. அவர் வந்து முடிந்து விட்டதுன்னு சொன்னா தான் நம்ம என்ன செய்யறோம். அந்த மாதிரி நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போனதுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால அபூபக்கர் சொல்றாங்க, சிபுத்த ஹய்யம் மையித்தா, ஹயாத்தா இருக்கும் போது வாசமா இருக்கிறீங்க, மையித்தா இருக்கும் போது வாசமா இருக்கிறீங்கிறாங்க. அப்ப நபிமார்களுடைய உடலை வந்து மண்ணு சாப்பிடவே செய்யாது என்ற காரணத்தினால் இதே உடலுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த உயிரை எல்லாம் கொடுப்பான். அதுக்குள்ள உட்கார்ந்து அவங்க தொழுது கொண்டிருப்பார்கள். அது அல்லாஹ்வுடைய ஒரு செட்டப்ல எப்படி வேணாலும் அவன் செஞ்சு காட்டுவான். அதுதான் இருக்கே தவிர இது அனைவருக்கும் பொதுன்னு சொல்ல முடியுமா? அனைவருக்கும் பொதுன்னு சொல்ல இயலாது. அப்ப நபிமார்களுடைய உடல்கள் எந்த மாதிரி இருக்குங்கிறதை நம்ம விளங்கிக்கிட்டோம். இது போக ஒரு தெளிவுக்காக வேண்டி இது தெளிவா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன, நம்ம மரணத்திற்கு பின்னுங்கிறதுல நம்ம இந்த விஷயத்துல தப்பு பண்ணோம்னு வைங்க, பர்மனன்ட் நரகத்துக்கு போயிருவோம். மரணத்துக்கு பிறகு நம்ம போய் சேர இடம் சொர்க்கமா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறதுக்கு இதான் காரணமா இருக்குங்க. வேற விஷயத்திலாம் முஸ்லீம்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். இதை கடவுள்னு சொல்ல மாட்டோம், இதை கடவுள்னு நம்ம சொல்ல மாட்டோம், காத்த கடவுளுங்க மாட்டோம், கடலை கடவுள்னு சொல்ல மாட்டோம், மலைய கடவுள்னு சொல்ல மாட்டோம். ஆனா மனுஷன் கடவுள்னு சொல்லி போடுறோம். இறந்து போன ஆட்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், கடவுள் நிலையில கொண்டு வச்சுட்டோம்னா கடைசியில் நம்ம நிரந்தர நரகத்தில் கொண்டு எல்லாம் தள்ளிடுவோம். அதனால அது சம்பந்தமான இன்னும் சில விவரங்களையும் பார்த்துவிட்டு காபிர்களுடைய அவங்களுடைய ரூஹ் எந்த நிலையில் இருக்கிறது, அதுக்கு என்னென்ன செய்யுது என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம்.